Hey friends, thank you so much for joining me in this video. My name is Manikandan Sundaresan and today is October 19, 2022. This is live video number 63. So, higher state of consciousness. அப்படினா என்ன? What do you actually mean by higher state of consciousness? இது நிறைய புக்கில் நான் படிச்சிருக்கேன். And ஒரு ஆத்தர் விஷன் லக்கானி அப்படின்ட்டு இந்த மேனிஃபெஸ்டேஷனை பற்றி பேசுகிற ஒரு ஆத்தர் இதை பற்றி அடிக்கடி பேசுகிறத நான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். வாட் இஸ் திஸ் ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்? கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்ட்டு இருந்தால் அது கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லலாம். நம்ம உடைய ஃபுல் அவேர்னஸில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா we can call that as consciousness. நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம், பார்த்த விஷயத்தை மறுபடியும் நம்ம ரீகலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது கான்ஷியஸ்னஸ். பட் இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற வார்த்தையோடைய அர்த்தத்துக்கும் ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்க்கும் there is always a difference. So what is this higher state of consciousness? இந்த வீடியோவுடைய தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, 6 விஷயம் இருந்திருக்கும். லைஃப் அப்படிங்கிறத வச்சு 6 விஷயம் இருக்கும். லைஃப் happens to you, life happens by you, life happens in you, life happens for you, life happens through you, and life is you. இதில் இந்த லைஃப் இஸ் யூங்கிற அந்த 6வது ஸ்டேட்டுக்கு வந்தீங்கன்னா அதுதான் ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அதாவது வாழ்க்கையை பற்றி நல்லா புரிஞ்சு, இயற்கைனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு, வாழ்க்கையோடைய ஃபார்முலா என்னங்கிறத புரிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது தான் ஹையர் கான்ஷியஸ்னஸ். ஸ்பிரிச்சுவலான வேர்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் எஸ், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் வேர்ட். பட் ஒரு பர்சனாலிட்டி சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னம்னா எஸ், இட் இஸ் அ பர்சனல் அண்ட் பர்சனாலிட்டி ரிலேட்டட் கைண்ட் ஆஃப் paradigm or paradox. இந்த 6 விஷயத்தை நல்லா பாருங்கள். லைஃப் ஹேப்பன்ஸ் டு யூ. ஸ்டேஜ் நம்பர் 1. அதாவது நான் படிக்கிறேன், நான் ஒரு வேலைக்கு போகிறேன், அதுக்கப்புறம் நான் சில எஃபர்ட்ஸ் எடுக்கிறேன், அந்த எஃபர்ட்ஸ்லேருந்து எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் லைஃப் ஹேப்பன்ஸ் டு யூ. பெருசாலாம் நான் எதுவும் எய்ம் பண்ணல, நான் அப்படியே ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ, ரைட்? ஸோ தட்ஸ் லைஃப் ஹேப்பன்ஸ் டு யூ. செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லைஃப் ஹேப்பன்ஸ் பை யூ. நோ இது நான் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கேன், நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன், என்னால் முடிஞ்ச அந்த டோட்டல் லெவல் ஆஃப் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறத ஐ எம் ட்ரைங் டு டேக். நான் எடுக்கிற அந்த எஃபர்ட்ஸுக்கு எனக்கு பெரிய லெவலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது. ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிபடி. குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். கீப் வாட்சிங். என்னால் தான் அது நடக்குது. ஸோ ஐ எம் ஆக்சுவலி டேக்கிங் எ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் ஐ எம் டேக்கிங் எ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். அப்போது என்னுடைய லைஃப் அப்படிங்கிறது என்னால் தான் அப்படிங்கிறது தான் லைஃப் ஹேப்பன்ஸ் பை யூ. ஓகே, அது செகண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? லைஃப் ஹேப்பன்ஸ் டு யூ. செகண்ட் ஸ்டேஜ் லைஃப் ஹேப்பன்ஸ் பை யூ. அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஹேப்பன்ஸ் இன் யூ. லைஃப் ஹேப்பன்ஸ் இன் யூ. எனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், எனக்குள்ளே இருக்கக்கூடிய தாட்ஸ், எனக்குள்ளே இருக்கக்கூடிய பிலீஃப்ஸ், எனக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், எனக்குள்ளே இருக்கக்கூடிய சலனங்கள், எனக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேகங்கள், எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த எண்ணங்களின் சஞ்சரிப்புகள், இதெல்லாம் தான் எனக்கு லைஃப்பை கொடுக்குதுங்கிற அந்த புரிதல் உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ நீங்கள் தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். தட் இஸ் லைஃப் ஹேப்பன்ஸ் இன் யூ. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் லைஃப் ஹேப்பன்ஸ் டு யூ. செகண்ட் ஸ்டேஜ் லைஃப் ஹேப்பன்ஸ் பை யூ. தேர்ட் ஸ்டேஜ் லைஃப் ஹேப்பன்ஸ் இன்சைட் யூ, இன் யூ. ஃபோர்த் ஸ்டேஜ் லைஃப் ஹேப்பன்ஸ் ஃபார் யூ. நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்ஸில் ஒரு ஸ்டேஜில் ஒரு புரிதல் ஏற்படும். என்னன்னு சொல்லி கேட்டால், நம்ம நடக்கிற எல்லா விஷயமே நம்ம நல்லதுக்கு தானடா நடக்குது. எவ்ரிதிங் இஸ் குட், ரைட்? நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மெச்சூர்டான ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுதான் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். தட் இஸ் லைஃப் ஹேப்பன்ஸ் ஃபார் யூ. நமக்காக தான் எல்லாமே. ஓகே, ஃபைன். ஸோ ஐ ஹாவ் சம் மிஸ்ஹேப் that's happening for me. I have a good thing that is happening, that's happening for me. I have a negative thing that's happening for me. I have some sort of troubles and some sort of struggles. அது எனக்காக தான், கடவுள் எனக்காக தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ யூ ஆர் பிகமிங் ரிலேட்டிவ்லி அன்ஷேக்கபிள் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அதுதான் ஃபோர்த் ஸ்டேஜ், அதாவது லைஃப் ஹேப்பன்ஸ் ஃபார் யூ. ஃபிஃப்த் ஸ்டேஜ் லைஃப் ஹேப்பன்ஸ் த்ரூ யூ.
அந்த லைஃப் ஹேப்பன்ஸ் த்ரூ யூ அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ஆன்மீகவாதியாக மாறி இருப்பீங்க, ரைட்? You will be coming to a position of blessing other people. You will be coming to the position of talking to the other people and making the other people understand what is life. You will teach, you will preach, and you will make the other people understand the technical nuances of life. உங்களால் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க, உங்களால் நிறைய பேர் வந்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. ஸோ திஸ் இஸ் லைஃப் ஹேப்பனிங் த்ரூ யூ, அண்ட் தட்ஸ் அ 5th stage. And 6th stage and the final stage, லைஃப் இஸ் யூ. நீதான், உன்னோட வாழ்க்கை நீதான் அப்படிங்கிற அந்த ஃபைனல் ஸ்டேஜ். அந்த 6வது ஸ்டேஜ் தான் ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ குவிக் ரீகேப், ஷால் வி? த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், லைஃப் ஹேப்பன்ஸ் டு யூ, வாழ்க்கை உனக்கு நடக்கின்றது. த செகண்ட் ஸ்டேஜ், லைஃப் ஹேப்பன்ஸ் பை யூ, உன் வாழ்க்கை உன்னால் உனக்கு நடக்கின்றது. ஓகே. Third stage, life happens in you, உன் வாழ்க்கை உனக்குள் உருவாக்கப்பட்டு உனக்கு நடக்கின்றது. 4th stage, life happens for you, நடப்பது எல்லாமே எனக்காக நடக்கின்றது அப்படிங்கிற ஒரு புரிதல். 5th stage, life happens through you, உன் மூலியமாக உனது வாழ்க்கை நடக்கின்றது. யாருக்கு? அடுத்தவர்களுக்கு. And the 6th stage is life is you, நீதான் வாழ்க்கை. யூ ஆர் அன் எக்ஸாம்பிள், யூ ஆர் தி ஐகான், யூ ஆர் த லெஜெண்ட், யூ ஆர் த மேன் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எல்லாருடைய அப்ஜெக்டிவும் இந்த 6 ஸ்டேஜஸை வாழ்ந்து அந்த 6th ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தான் நம்ம எல்லாருடைய அப்ஜெக்டிவ். அதுக்கு பேர் தான் ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். பட் அந்த ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு பல பேர் வராங்க, சில பேர் வரதில்லை. அண்ட் நம்மளுடைய பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நம்மளை வரவிடாமல் பண்ணிடுது. சரி, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறீங்க, புரிஞ்ச மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த ஹை ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வச்சு நீங்கள் இந்த லைவில் என்ன சொல்ல வரீங்க? நைஸ் கொஸ்டின். ஹவு கேன் யூ பி இன் த ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் எவ்ரி சிங்கிள் மோமெண்ட் ஆஃப் டைம்? When you drive, you have to be in the higher state of consciousness. When you are doing an important responsibility of your work, you have to be in high state of consciousness. When you are in your business, you are supposed to be in high state of consciousness. When you are writing an examination, you are supposed to be in high state of consciousness. நீ பண்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீ ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். பட் அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு டெக்னிக். Okay? The technique that I'm going to speak to you in the next 2 or 3 minutes will help you to always remain in the higher state of consciousness, no matter where it is, no matter how it is, and no matter what kind of circumstance it's going to be. அதுக்கு நீங்கள் 3 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். Good evening all of you. Good evening coach. Good evening sir. Right, sir, coach அப்படிலாம் கூப்பிடுறீங்க. Right, I'm happy that you are taking things on the right stride. இப்போது சப்ஜெக்ட் மேட்டருக்கு வருவோம். அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அந்த டெக்னிக் வந்து எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்போவுமே நீங்கள் ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் இருக்கணுங்கிறதுக்காக. அந்த டெக்னிக்கில் 3 விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 3 விஷயத்துலேயும் ஒரு ஃபேக்டர் ஒளிஞ்சிருக்கு, அதாவது கைனஸ்தெட்டிக் ஃபேக்டர். ஓகே, ஸோ இதனுடைய ஸ்பெல்லிங்கை பற்றிலாம் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. நான் வீடியோ எடிட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷனில் இல்லை சாப்டர்ஸில் நான் போட்டுருவேன், அப்போ உங்களுக்கு தெரியும். கைனஸ்தெட்டிக் ஃபேக்டர், ஆடிட்டரி ஃபேக்டர், விஷுவல் ஃபேக்டர். ஸோ எல்லா நேரத்துலையும் ஒருத்தர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நேரத்துலையும் ஒருத்தர் வந்துட்டு பயங்கர உற்சாகமாகவே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. அவரால் எப்படி வந்துட்டு அந்த உற்சாகத்தை கல்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அவரால் எப்படி அந்த சந்தோஷத்தை வந்துட்டு கல்டிவேட் பண்ணி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்களும் அதை செய்ய முடியும். திங்கட்கிழமை மண்டே மார்னிங் ப்ளூஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லைவ் வீடியோ போட்டிருந்தேன், ஒரு 2 months முன்னாடின்னு நினைக்கிறேன். I will also put the link for that particular video in the description box. திங்கட்கிழமை காலையில் நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது you have to be in the highest state of consciousness. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது சார், பட் அது எப்படி? இந்த 3 ஃபேக்டர்ஸை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் எடுக்கணும். எந்த 3 ஃபேக்டர்ஸ்? The KAV, Kinesthetic, Auditory and Visual Factors. சரி, இந்த 3 ஃபேக்டர்ஸ் என்னென்ன? முதல்ல அதனுடைய அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன், கவனிங்க தெளிவாக. கைனஸ்தெட்டிக் அப்படின்னா
உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங். ஆடிட்டரி அப்படின்னா கேட்குற சவுண்ட்ஸ். விஷுவல் அப்படின்னா நீங்கள் பார்க்குற பிக்சர்ஸ். ஓகே, ஃபீலிங், சவுண்ட், விஷுவல் பிக்சர்ஸ். ஸோ இதை மூணு சேர்ந்து ஒருவேளை உங்கள் கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிளிஸ்ஃபுல் ஃபீலிங் அப்படிங்கிறது தான் ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு முக்கியமான ஒரு விஷயம் ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்டை தக்க வச்சுக்கிற அந்த எபிலிட்டி. வென் வேர் யூ ஸோ ஹாப்பி, அந்த ஹாப்பியாக இருந்த மூமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன செஞ்சீங்க? You see, we all have this habit of remembering the bad things that had happened in the past. பாஸ்டில் நடந்த தப்பான விஷயங்கள், சோகமான விஷயங்கள், அதை மட்டும் ரீகலெக்ட் பண்ணுற பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் சந்தோஷமான விஷயத்தை ரீகலெக்ட் பண்ணுற பழக்கம் நம்மக்கிட்ட இல்லை. அப்போது ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரம்னு அர்த்தம். ஸோ யூ காட் டு ரியலி ப்ராக்டிஸ் டு சஸ்டைன் அண்ட் டு ரிமெம்பர் த குட் மூமெண்ட்ஸ் தட் ஹேட் ஹேப்பன் இன் யுவர் லைஃப். அது எப்போ சாத்தியம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த 3 ஃபேக்டர்ஸை நீங்கள் கண்ட்ரோல் எடுக்கணும். காலேஜில் நடந்த அந்த வண்டர்ஃபுல் கல்ச்சுரல் ஃபங்க்ஷன், ஸ்கூலில் நடந்த அந்த டூர் அண்ட் பிக்னிக் ஈவெண்ட், உங்கள் ஆஃபீஸில் நடந்த நீங்கள் ப்ரமோஷன் ஆனதுக்கு உங்களுடைய கலீக்ஸ் உங்களுக்கு கொடுத்த பார்ட்டி. யூசி, இந்த 3 எக்ஸாம்பிள் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ்லேயுமே சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. ரைட்? காலேஜ் கல்ச்சுரல்ஸ், ஹேவிங் ஃபன் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல், wonderful environment, having fun again with your friends. Office, colleagues giving you the party, being very very happy for what has happened for you and how those people are treating you. இது எல்லாத்துலேயுமே சந்தோஷம் ஒளிஞ்சிருக்கு. ஓகே, இல்லை ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கும். நம்ம எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது காலேஜ் ஃபேக்டர் தானே. ஸோ காலேஜ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கும். ஸோ த கல்ச்சுரல் ஈவெண்ட் தட் ஹேட் ஹேப்பன் இன் த காலேஜ், அதில் இருக்கக்கூடிய இந்த 3 ஃபேக்டர்ஸை நம்ம கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரியா? ஓகே, ரைட். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹேட் தட் கல்ச்சுரல் ஃபங்க்ஷன் லாஸ்ட் இயர் 2021 டிசம்பரில் உங்களுக்கு அந்த கல்ச்சுரல் ஃபங்க்ஷன் நடந்திருக்குன்னு நினச்சிப்போம். ஓகே, we'll speak about creativity a little later. Listen to this carefully. கண்டென்ட் என்ன போயிட்டு இருக்கோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரவணன். அதுக்கப்புறம் கொஷின்ஸ் கேட்போம். டிசம்பர் 2021 உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு காலேஜில். இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. இந்த 2022 மார்ச்சில் யூ காட் கிராஜுவேட்டட். ஸோ திரும்ப அந்த பிரச்சனைக்கு நீங்கள் போக முடியாது. அண்ட் அந்த சந்தோஷமான தருணத்துக்கும் நீங்கள் போக முடியாது. பட் நீங்கள் அதை நினச்சி பார்க்கலாம். மைண்டில் அந்த எந்தூசியாசம் உங்களால் கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட், த கே ஃபேக்டர், கைனஸ்தெட்டிக் ஃபேக்டர். அந்த டிசம்பர் 23 கிறிஸ்மஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி உங்களுடைய ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆக போகும்போது, ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃபீல் பண்ண அந்த ஃபீலிங், அதை இப்போ நீங்கள் கொண்டு வாங்க. அதை இப்போ நீங்கள் திரும்ப ரீலைவ் பண்ணுங்கள். அதை இப்போ நீங்கள் திரும்ப ரிலே பண்ணுங்கள், திரும்ப ரீட்ரைவ் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கைனஸ்தெட்டிக் ரீட்ரைவல். கைனஸ்தெட்டிக் ரீட்ரைவல். ஓகே, ரைட். இப்போது 2வது ஃபேக்டருக்கு போவோம். வாட் வாஸ் அவர் செகண்ட் ஃபேக்டர்? ஆடிட்டரி ஃபேக்டர். அந்த டிசம்பர் 23 நீங்கள் அந்த டைமில் கேட்ட அந்த மியூசிக், அந்த டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்ட அந்த விஷயங்கள், அந்த டைமில் நீங்கள் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்ட அந்த 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 சவுண்ட்ஸ், அந்த கான்வர்சேஷன் அண்ட் த லெவல்ஸ் ஆஃப் ஸ்வீட் நத்திங் சேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அண்ட் ஆல் தேட். Listen to that. Listen to that. And that is actually auditory retrieval. Auditory retrieval. Okay, right? And the third one, the most important one. அந்த டிசம்பர் 23 அந்த ஸ்டேஜில், அந்த என்விரான்மெண்ட்டில், அந்த ஆடிட்டோரியமில், அந்த ஏரியாவில், அந்த ஃபிசிக்கல் அரீனாவில் நடந்த அந்த பிக்சர்ஸ், அந்த விஷுவல்ஸ். Okay, so the lightings, the stage, and the people who danced, and the people who held the mic and sang, and the speeches, and the fun and frolic, and the visuals. அப்போ இந்த ஃபீலிங், சவுண்ட், விஷுவல்ஸ் ஆஃப் த சேம் ஈவெண்ட் விச் ஹேப்பன்ட் ஆன் டிசம்பர் 23, 2021. அது 3 இப்போ நீங்கள் உங்கள் மைண்டில் ஒன்றா சேர்த்துனீங்கன்னா கைனஸ்தெட்டிக் ரீட்ரைவல், ஆடிட்டரி ரீட்ரைவல், விஷுவல் ரீட்ரைவல், அது 3 இப்போ நீங்கள் ஒன்றா சேர்த்துனீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடந்த இந்த ஒரு 2.5 நிமிஷத்தில் உங்கள் மைண்டில் அவ்வளோ கான்ஷியஸ்னஸ் இருக்கும், அவ்வளோ ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்கும்.
அவ்வளோ இன்தூசியாசம் இருக்கும், அவ்வளோ கண்டென்ட்மெண்ட் இருக்கும். இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அந்த வேலையை சூப்பராக செய்வீங்க. இதுதான் ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். உங்களை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சு, உங்களை பற்றி கம்ப்ளீட்டாக அவேராக இருக்கிற அந்த ஸ்டேட், நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை கம்ப்ளீட்டாக நீங்கள் கண்ட்ரோலில் எடுத்த அந்த ஸ்டேட். இந்த மாதிரி ஒரு 10 or 15 ஈவெண்ட்ஸோடைய கைனஸ்தெட்டிக் ஆடிட்டரி அண்ட் விஷுவல் பேஸ்ட் ரீட்ரைவலை நீங்கள் எடுத்து ஒரு வேளை எழுதியிருந்தீங்க அப்படின்னா, யூ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் retrieval of techniques, and you will always be able to remain on a higher state of consciousness, and you will perform so well in anything. ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்கெட்சிங் பண்ணணும் அப்படின்னா அவர் ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்குள்ளே வந்துடுவார். ஒரு போயட் வந்து ஒரு போயம் எழுதணும்னா அவர் ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்குள்ளே வந்துடுவார். ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஃபார்முலா இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் ஆஃப் an ஈக்குவேஷன் அப்படிங்கிறத டிரைவ் பண்ணோன்னா that person comes into the higher state of consciousness. ஸோ இந்த ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு அவ்வளோ ஈஸியாக வருதுன்னா ஆர்டினரியாக தொழிலை பண்ணிட்டு இருக்க உங்களால் அது ஏன் பண்ண முடியாது? That's my question. So those people have programmed their mind in such a way that they can enter into the higher state of consciousness in a flash of a moment. ஸோ இது அவங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் இந்த லைவில் லிசன் பண்ணிட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் என்னுடைய ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் கொடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் பெஸ்ட்டாக பண்ண லைவில் அந்த லைவ் வீடியோவில் நான் ஃபீல் பண்ண அந்த கைனஸ்தெட்டிக் ரீட்ரைவல், அந்த டைமில் என் மனசுக்குள்ளே நான் என்னென்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷுவல் ரீட்ரைவல், அந்த லைவ் பண்ணும்போது இங்கே எனக்கு என்னென்னலாம் சவுண்டு கேட்டுச்சுங்கிற ஆடிட்டரி ரீட்ரைவல், அதெல்லாம் கொண்டு வந்தேன்னா அதே மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் லைவ் பெர்ஃபார்மன்ஸை இங்கே என்னால் கொடுக்க முடியும். பிகாஸ் ஐ எம் கெட்டிங் இன் டு த ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அவ்வளோதான், சிம்பிள். ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணுறீங்க, அந்த மீட்டிங்கில் உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. இப்போ க்ரியேட்டிவிட்டி பற்றி கேட்டார் சரவணன். க்ரியேட்டிவாக யோசிங்க, அந்த ப்ராஜெக்டில் க்ரியேட்டிவாக நீங்கள் வந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று கொண்டு வாங்க. யூ ஆர் நோன் ஃபார் யுவர் க்ரியேட்டிவிட்டி, ஸோ வை டோன்ட் யூ டூ சம்திங் வெரி க்ரியேட்டிவ் அண்ட் கிளாஸ் அபார்ட், மேக் இட் ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா, அது என்னால் முடியாது அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறத கர்பிங் பண்ணிவிட்டு sit calm and think about the most important and the most commanding creative moment you had in your life. Go back to that moment, take the kinesthetic retrieval, take the auditory retrieval, take the visual retrieval. அதை பற்றி யோசிக்கும்போது இப்போ கரண்ட்டாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கான சக்தி உங்களுக்கு தானாக கிடைக்கும். பிகாஸ் யூ ஆர் என்ட்ரிங் இன் டு த ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். சிம்பிள். ஒரு டென்னிஸ் பிளேயர் வந்து ஏஸ், சர்விங்கில் ஏஸ்னால் தெரியும்ல. ஸோ நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க, அந்த ஏஸ் அப்படிங்கிறது போட்ட உடனேயே ஆப்போசிட் பிளேயருக்கு அந்த பாலை தொடக்கூட முடியாமல் போச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த ஏஸ் சர்வீஸ். ஒன் டென்னிஸ் பிளேயர் வாஸ் known for the ace service, and at one point of time in his career the person was not even able to score even a single ace in a match. He wins the match, but he is not very satisfied because he was known for scoring the ace services in his match, and now he is not able to do it. ஸோ அப்போ ஒரு கோச் கிட்ட போகிறாரு, என்னால் முடியலைங்க, அந்த ஏஸ் அப்படிங்கிறது நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஏஸ் நான் எடுத்துருவேன், இப்போ என்னால் அது முடிய மாட்டேங்குது. ஸோ the coach says, you won the match. அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? மேட்ச் வின் பண்ணுறதுல எனக்கு திருப்தி இல்லைங்க. அந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தேன்னா அதில் அட்லீஸ்ட் 5 ஏஸ் சர்வ்ஸ் இருந்தால் தான் எனக்கு அந்த மேட்ச் வின் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், எனக்கு ஒரு எட்டர்னல் கிராட்டிஃபிகேஷன் இருக்கும். அதாவது கோச் சேஸ், அந்த ஏஸ் எங்கே போச்சு அப்படிங்கிறத யோசிச்சிங்களா? why are you not able to get that precision? அந்த கரெக்டான ப்ரெசிஷனை உங்களால் ஏன் கொண்டு வர முடியல? because the person has lost the kinesthetic auditory and visual factor. அந்த ஏஸை போடும்போது ஃபர்ஸ்ட் அவர் அந்த ஏஸை ஸ்கோர் பண்ணும்போது பாலை டாஸ் பண்ணும்போது அவர் மைண்டில் இருந்த அந்த பிக்சர் இப்போ அவர்கிட்ட இல்லை. அந்த ஏஸை ஸ்கோர் பண்ணுறதுக்கு அந்த ராக்கெட்டை வந்துட்டு அப்படி ஸ்விங் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் வந்து இப்போ அவருடைய ரொட்டேட்டர் கஃபில் இல்லை. அந்த ஏஸை போடும்போது அந்த ராக்கெட் வந்து அந்த பாலை கனெக்ட் பண்ணும்போது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த டென்னிஸ் ராக்கெட்லேருந்து அந்த பால் அடிக்கிறது, அந்த சவுண்ட் அவர் இப்போ கேட்கறது இல்லை. ஸோ இவர் வந்து அதை டீப்ரோக்ராம் பண்ணியிருக்கார். ஸோ கோச் வந்து அந்த டீப்ரோக்ராம் பண்ணப்பட்ட விஷயத்தை ரீப்ரோக்ராம் பண்ணுறார். லிசன் டு த சவுண்ட், பிரிங் பேக் தட் ஃபீலிங். நீ பாலை டாஸ் பண்ணும்போது இது கண்டிப்பாக ஏஸ் தான் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் உனக்கு இருக்குல்ல, த ஐ ஆஃப் த டைகர் இருக்குல்ல, அது கொண்டு வா மறுபடியும். ஓகே,
நீ ஸ்விங் பண்ணும்போது வந்துட்டு அந்த 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 ஸ்விங் பண்ணுற அந்த சத்தமோ, அந்த ஸ்விங் பண்ணும்போது இருக்கிற அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்டேட், அந்த மனநிலை, அது கொண்டு வா மறுபடியும். எங்கே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணு. Bring all the kinesthetic, auditory and kind of visual factors and then score an ace. அப்படிங்கிறப்போ ப்ராக்டிஸில் பார்க்குறான், ஏஸ் கிடைக்குது. அந்த இடத்துல இன்னொரு பிளேயரை டெமோக்கு வச்சுருக்காங்க, the person is not able to test the ball. So அதுக்கப்புறம் the person is able to score the ace. And the person is really doing well in the subsequent matches. இதுதான் high state of consciousness formula. ஸோ இந்த high state of consciousness ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், இந்த டென்னிஸ் பிளேயர் பண்ண மாதிரி இல்லை. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி லைஃப்பில் நடந்த விஷயங்களுடைய ஸ்டாக்கை நீங்கள் எடுக்கணும். யூ ஹாவ் டு டேக் த ஸ்டாக் ஆஃப் ஆல் த குட் திங்ஸ் தட் ஹேட் ஹேப்பன் இன் யுவர் லைஃப் அண்ட் யூ ஹாவ் டு கோ பேக் டு தட் பர்டிகுலர் செட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அண்ட் யூ நீட் டு கலெக்ட் த kinesthetic, auditory and visual elements of those situations. Then, only then, my dear boys and girls or my dear friends, you will be able to get into the highest state of consciousness to perform well. படிக்கிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஹை ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் இதை செஞ்சாகணும். முதல்ல நல்ல விஷயங்களை அசைப்போடப்படாதுங்க. உங்களுக்கு ஹாப்பியான விஷயங்கள் நடந்திருக்கும்ல லைஃப்பில், அந்த விஷயத்தை எடுத்து அதை பற்றி மறுபடியும் யோசிக்கிறதுக்கும் ரீவைண்ட் பண்ணுறதுக்கும் மைண்டை பழக்குங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற விஷயத்தை மட்டும் அதை பண்ணுறீங்களே எப்படி? யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா? சோகங்கள், ஏமாற்றங்கள், சொந்த பந்தங்களில் நடந்த பிரச்சனைகள், ஃப்ரெண்ட்ஷிப்பில் நடந்த பிரச்சனைகள், உறவுகளில் நடந்த பிரச்சனைகள், உங்களுக்கு நடந்த அவமானங்கள், இதையெல்லாம் நீங்கள் அட்டகாசமாக ரீட்ரை பண்ணி யூ ஆர் இன்ஜெக்டிங் த பாய்சன் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். பட் நல்ல விஷயங்களை எடுத்து அதை வந்துக்கிட்டு செரிஷ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நீங்கள் எடுத்துருப்பீங்க ஃபோனில் எக்கச்சக்க ஃபோட்டோஸ், அந்த ஃபோட்டோஸை கூட போய் திரும்பி பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அது பார்த்து போய் என்ன பண்ண போகிறோம்? சோகமான விஷயத்தை மட்டும் யோசிச்சு என்ன பண்ண போகிறீங்க? அந்த அவமானத்தை பற்றி யோசித்து மட்டும் இப்போ என்னத்தை பண்ணிட போகிறீங்க? ஏன் நல்ல விஷயத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை? அந்த நல்ல விஷயத்தை பற்றி யோசித்து அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் அப்படிங்கிறத இன்ஹிபிட் பண்ணி அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை, அதுக்கு தேவையான எனர்ஜியை அதிலிருந்து, அந்த ரிசர்வாயிலிருந்து அந்த எனர்ஜியை கொண்டு வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த சைக்கலாஜிக்கல் டெக்னிக்கை கொடுத்துருக்கேன். இது நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு NLP அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கிற ஒரு முக்கியமான தத்துவம். kinesthetic factor, auditory factor, visual factor. கூகுள் பண்ணி பாருங்கள், தெரியும். kinesthetic, auditory, visual அப்படிங்கிற அந்த 3 வார்த்தையை கூகுள் பண்ணுங்கள், நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ டெக்னிக் கேட்குறதுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக இருந்தாலும் திஸ் இஸ் எ வெரி சிம்பிள் கான்செப்ட். ஓகே, ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் பண்ணுறோம்ல, we dress up and we go for the occasion. ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங், ஆர் பார்ட்டி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங், ஆர் ஃப்ரெண்ட்ஸ் டுகெதர்னஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும்போது, உங்களுடைய பொறுப்பை நீங்கள் செய்யும்போது, இல்லை உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் பண்ணும்பொழுது, யூ ஹாவ் டு ஹேவ் அந்த ட்ரெஸ்ஸிங் மாதிரியே யூ ஹாவ் டு ஹேவ் த ப்ராப்பர் மைண்ட் செட். ஐசைட்டுக்கும் மைண்ட் செட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஐசைட் மெயின்டெனன்ஸ் வேறு, மைண்ட் செட் மெயின்டெனன்ஸ் வேறு. ஐசைட் அப்படின்னா கொடுத்துட்டாங்கப்பா வேலையை, இந்த வேலையை நான் தானே செஞ்சாகணும் அப்படின்னா அது ஐசைட். மைண்ட் செட் அப்படின்னா டெஃபினெட்லி டூ இட், போன தடவை விட இந்த தடவை நான் பெஸ்ட்டாக பண்ணுவேன், ஐ ஹாவ் ஓகே ஃபைன். ஸோ நேற்று தான் லைவில் வந்துட்டு இவர் சொன்னார் இந்த kinesthetic, auditory, visual அப்படிங்கிறது, அதை வச்சு ஏதாவது வித்தியாசமாக இந்த தடவை பண்ணி பார்க்கலாம். இது மைண்ட் செட். Why don't you live a life of mindset instead of eyesight? Okay, right? Eyesight, mindset எக்ஸாம்பிள் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது நான் முக்கியமாக ஒருத்தரோட எக்ஸாம்பிளை கண்டிப்பாக சொல்லுவேன். யாருன்னா ஜாக்கி சான். ப்ரூஸ்லி, ஜாக்கி சான். ப்ரூஸ்லின்னா எனக்கு உயிர். அவர்கிட்ட இருந்து அவருடைய வீடியோஸை பார்த்து தான் நான் அந்த நன்ஷாக் ஸ்பின்னிங் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்கும் தெரியும், வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. But there is a difference between Jackie Chan and Bruce Lee. Bruce Lee was having an eyesight, but Jackie Chan was having a mindset. என்ன ஐசைட்டு, என்ன மைண்ட் சைட்டு? ப்ரூஸ்லி வந்துட்டு வயலன்ஸை காமிச்சார். ஓகே, ஸோ ஜீத் குனேதோ அப்படின்னு ஒரு புக் எழுதினார். அந்த புக்கில் வந்துட்டு கும்ஃபுவோடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ரூஸ்லி அதை காமிச்சிருப்பார். இப்படி தான் அட்டாக் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ஐசைட் ஆஃப் டீச்சிங் த வேர்ல்ட் அபவுட் அ வயலன்ஸ் வெப்பன், ரைட்?
மைண்ட் செட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாக்கி சான் பண்ணது என்னன்னா, ப்ரூஸ்லி ரிட்டையர் ஆன பிறகு அவர் அந்த வயலன்ஸில் ஹியூமரை மிக்ஸ் பண்ணார். அப்படியே சண்டே பார்க்கும்போது பல்ல கடிச்சிட்டு ஒரு ஆக்ரோஷமாக பார்த்துட்டு இருக்கிற அதே ஆடியன்ஸ் வந்து சிரிச்சு சிரிச்சு பார்க்குறதா இருந்தால் எப்படி இருக்கும்? ஆக்ஷனுக்கு ஆக்ஷனும் ஆச்சு, ஹியூமருக்கு ஹியூமரும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, look at the thought, mixing humor into the violence. And Jackie Chan changed the format of Kung Fu. ரெண்டு பேருமே Kung Fu martial arts experts தான். Jackie Chan changed the format of Kung Fu. He mixed violence. Police story, who am I? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எக்கச்சக்க இன்ஜுரிஸ் இருக்கும் ஜாக்கி சானுக்கு. பட் எவ்ரிதிங் வில் மேக் யூ லாஃப் அண்ட் யூ வில் கோ ஆஸ்ட்ரக் பை லுக்கிங் அட் his stunts. அவருடைய ஸ்டண்ட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டும் போவீங்க, அதே சமயத்தில் அவர் பண்ணுறதை பார்த்து சிரிக்கவும் செய்வீங்க. இதுதான் மைண்ட் செட். ஓகே, ஐசைட் அண்ட் மைண்ட் செட் அப்படிங்கிறது. ஸோ இப்படி டோன்ட் பி அ ஐசைட் பிளேயர், பி அ மைண்ட் செட் பிளேயர். அந்த மைண்ட் செட் பிளேயருக்கு ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அதிகமாக இருக்கும், ஐசைட் பிளேயருக்கு ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு வேலை செய்யும்போது ஏதாவது ஒரு கைனஸ்தெட்டிக் ஃபேக்டர், ஆடிட்டரி ஃபேக்டர், விஷுவல் ஃபேக்டர், இதுக்கு முன்னாடி நீங்கள் சக்ஸஸில் எடுத்து ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து அந்த 3 ஃபேக்டரை எடுத்து கொண்டு வந்து ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யுங்க. ஹாப்பினஸ், சென்ஸ் ஆஃப் கண்டென்ட்மெண்ட், ஃபீலிங் குட் ஃபேக்டர் அப்படிங்கிறது உடனே இருக்கும். உங்களால் அந்த பெர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். Now answering Saravana's question, how to be in a creative mode. I have already done some videos on how to be creative. So maybe அதனுடைய லிங்க் இதில் நான் போடுறேன். You can get into it. And Abdul, thank you so much. Happy Diwali to you too. All right. So thank you so much for listening to this live stream. And I'm very happy that you people have been seriously following all my insights. So be a mindset player and be an infinite player. And most importantly, always be in the highest state of consciousness. And listen பண்ணியிருக்கிற எல்லாருக்கும், விஷ் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Thank you so much. This is Manikandan Sundaresan resting the case, and I'll be meeting you in my next live stream. And till then, never ever give in to any negativity and always live strong and have more contentment and more joy. Thank you. Thank you so much. Jai Hind. Thank you, Ma. Happy Diwali to you too. Thank you so much. Thank you, Kalai Nikesh. Thank you, Saravanan. Happy Diwali to you too. MJ, Manju, thank you. Happy Diwali to you. Bye.